1000 பீப்புளை வந்து எடுத்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் குழந்தைங்களோட ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனால என்னென்ன மாதிரி பிரச்சனை வருது எல்லாருமே ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி எதுவும் சொல்ல வரல. பட் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மக்களே ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரிசர்ச் ஆர்டிக்கல்னால் என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கான ஆர்டிக்கலுக்குள்ள நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரீஸில் நிறைய விதமான ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்களும் எங்கள் ரிசர்ச் நிறைய இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ரிசர்ச் ஃபைண்டிங்கில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன் அடிக்ஷன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ நமக்கு ரொம்ப டாமினேட் பண்ணுது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தா அது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனால் என்னென்ன மாதிரி பிரச்சனை வருதுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி எதுவும் சொல்ல வரல. பட் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரிசர்ச் ஃபைண்டிங் வந்து இவங்க சைனாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1000 பீப்புளை வந்து எடுத்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸு ஸ்பெசிஃபிக்காக மாம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 1000 அம்மாமார் 1000 மாம்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க கூட லைக் ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்கிற அம்மாமாராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபோன்னால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான விஷயந்தான், அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல வரல. ஃபோன் யூசேஜ். ஸோ நம்ம எவ்வளோ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம். ஸோ ஃபோன் அடிக்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஃபோன் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற மாம்ஸோட பசங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சிருக்காங்க. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா, பசங்க ஃபோன் பார்த்தா பசங்களுக்கு கண்ணு கட்டு போயிடும், இல்லாட்டி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர, நம்ம யூஸ் பண்ணுறதுனால பசங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பெருசாக நம்ம யோசிச்சதில்லை. ஸோ அதை தான் இந்த ரிசர்ச் டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு பப்ளிகேஷனாக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாக எடுக்கிறது தான் வந்து ஒரு ரிசர்ச்சருக்கு முக்கியமான வேலை. எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிறதுக்காக தான் இந்த ரிசர்ச் ஆர்டிக்கலுங்கிறத அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன பார்த்துருந்தாங்கன்னா, ஸோ முக்கியமாக கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு தான் அதிகமாக இது அஃபெக்ட் ஆகுது. அதாவது பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1000 பேர் அவங்க அனலைஸ் பண்ணதில். ஸோ இந்த 1000 பேர் அவங்க வந்து வேறு வேறு பேராமீட்டர்லையும் பார்த்துருக்காங்க. லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்க வீட்டில் உள்ள கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு குழந்தையா 2 குழந்தையா அப்படி நிறைய பேராமீட்டர்ஸ் பார்த்ததில் முக்கியமாக அவங்க அப்சர்வ் பண்ணது என்னென்னா, பசங்களுக்கு இது அதிகமாக பாதிப்பை உண்டாகுது. என்ன மாதிரி பாதிப்புனா ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருக்க டேர்மாக இருந்தாலுமே நான் ஷார்ட்டாக அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஒரு 4 கேட்டகரி ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களால ஒரு இடத்துல காமாக உட்கார முடியாது, அதிகமான ஓட்டம், அதிகமான மூவ்மெண்ட், நெளியிறது, வளையிறது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு பிளேஸில் உட்கார முடியாமல் இருக்கிற பிரச்சனை இருக்கும். அப்புறம் கவனம் செதறது. ஸோ ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் இது இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அவங்களால எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. 3வது பார்த்தீங்கன்னா இம்பல்சிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பதில் சொல்ல மாட்டாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்புறம் அதிகம் பேசுறது. ஸோ தேவையில்லாத இடத்துல அதிகம் பேசுறது, கோவப்படுறது. ஸோ இது எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி கண்டிஷன் வந்து ஆண் குழந்தைங்களுக்கு எந்தெந்த அம்மாமார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அம்மாமாரோட பசங்களை அதிகமாக பாதிக்குது அப்படிங்கிற ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைண்டிங் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு 2மே பசங்க தான். ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். ஸோ ஃபோன் யூசேஜை நம்ம தவிர்க்க முடியறதே இல்லை. நிறைய இடத்துல வந்து நம்மளை அது ரொம்ப ஆக்கிரமிச்சு தான் வச்சுருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. சரி, நம்மளோட சீரீஸ்க்கு இந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் நான் இதை. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் குழந்தைங்களோட ஹெல்த் கண்டிப்பாக பாதிக்குது. ஸோ என்ன மாதிரி தீர்வுலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஜென்ரலாக என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், மேஜிக்காக பார்த்தா ஒரு 5 விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ முக்கியமாக முதல்ல என்ன அப்படின்னா, ஸோ நான் என் ஃபோனை வந்து தேவையில்லாத நேரத்தில் என் பக்கத்துலேயே வைக்க மாட்டேன், கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். ஸோ தட் வந்து ஃபோன் நம்மளுக்கு ரிங் வந்ததுன்னா போய் நம்ம காலை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, என்ன ஸ்க்ரால் பண்ணுறோன்னு தெரியாமல் தான் பாதி நேரம் ஸ்க்ரால் பண்ணுறோம். எல்லாருமே இதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ 2வது, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சோஷியல் மீடியா பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அதை கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில். ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய எங்களுக்கு வந்து ஃபோனோட தான் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இருந்தாலுமே நாங்கள் அதை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சோஷியல் மீடியா பக்கம் நான் ஒரு நாள் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃபோன் யூசேஜ் வந்து கம்மியாகும்.
ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்தெந்த ஆப்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் வச்சுருக்கோமோ அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் தான் கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கலாம் உங்களுக்கு, அது இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணி அதில் வச்சுட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தந்த டைமில் மட்டும் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே போதுமானது. அப்போ வந்து உங்களை அந்த டைம் வந்து ஆக்குபை பண்ணாது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இன்னொன்று, நான் என் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது லாக் எழுத சொல்லுவேன். லைக் வந்து எப்பப்போ நீ ஃபோன் யூஸ் பண்ணுறியோ ஒரு சின்ன லாக் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை பெரியவங்களும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முயற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம டைமை பசங்களோட ஹெல்த்துக்கு நிறையவே இது பண்ண முடியும். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது தானே. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் பற்றி நிறைய நாங்கள் அடுத்து எங்கள் சீரீஸில் சொல்லலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மக்களுக்கு எளிய முறையில் ரிசர்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுக்கிறோம். அது நீங்களாம் ஷேர் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் எங்களால். ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு இப்போவே நான் நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ.